நிஜமாக செத்து போயிருந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் எல்லோரும் சொல்லலாம், இந்த ரெஸ்ட் இன் பீஸு, ஓம் சாந்தி, இவனுக்குலாம் ஓம் சாந்தின்னு சொல்லக்கூடாது, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லக்கூடாது. இவெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, மனித லோகத்துக்கே ஒரு கேடு. பக்கம் ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான், அதுக்கப்புறம் இப்படி 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 சொல்லுவான். அப்படின்னா வளையலெல்லாம் கொடுக்கணும், இப்படி இப்படி இப்படின்னு சொன்னால் இந்த செயின் எல்லாம் கொடுத்தணும், தாலி முழுத்துக்கு கொண்டு கொடுக்கணுமாமா. அந்த இதில் போட சொல்லி உனக்கு ஆபத்து வருது, நீ அது தானம் கொடுத்தாதான் உனக்கு அந்த தானம் கொடுத்துட்டு ஆபத்தெல்லாம் ஓடிடுமா. நித்யானந்தத்துக்காக இந்த ஊடகங்கள் ஒவ்வொரு கதை, அங்கே 3000 கோடி சொத்து இருக்குது, 4000 கோடி சொத்து இருக்குது, 10,000 கோடி சொத்து இருக்குது. அவனுக்கு அப்புறம் அடுத்தவன் கொள்ளடிப்பான். இப்போ நம்ம பார்க்கலையா புட்டபர்த்தி சாய்பாபா இறந்தப்போ, ஆக்சுவலி அவர் 3 மாதத்துக்கு முன்னாலேயே இறந்துட்டார். அந்த ஐஸ் போட்டிக்குள்ளார வச்சுட்டு அங்கே சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் நீ பெரிய சாமியாராக இருந்தா ஏன் உனக்கே அது அந்த கதி. சாமியார்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, ஒரு நிஜமாக சித்தர் சாமியார்லாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசா பாசமே இருக்காது. அவங்கெல்லாம் என்ன எங்கேயோ போய் சாமியை தேடிட்டு போயிட்டுருப்பாங்க தியானத்தில். ஆனால் இங்கே இருக்குதுங்க, இதுங்க BMW, அவர் காரை விட்டு இறங்க மாட்டாராம்மா, கார்லேயே அவருக்கு பாத பூஜை பண்ணணுமா. நித்யானந்தத்தால் நாட்டுக்கு என்ன நல்லது நடக்குன்னா ஒன்றும் கிடையாது, கேடுதான். இவங்கிட்டையும் எப்படி இந்த ஜக்கி எவ்வளோ பொம்பளைங்களை கெடுத்துருக்கானோ அதே மாதிரி தான் இந்த நித்யானந்தா. நம்மளே ஒரு தடவை பார்த்தோம் எப்படி அவன் அந்த நடிகை ரஞ்சிதா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமேல அங்கேயும் ஒரு அப்பா 2 அழகான பிள்ளைங்களை இது பண்ணி அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ நம்மளும் இருக்கிறோம், நம்மளுக்கு வயசாயிருக்கு, எனக்கு வயசாயிருக்கு, ஓகே. இவங்களாட்டெல்லாம் அப்படி மூஞ்சி வீங்கிட்டு குடிச்சவங்களுக்கு தான் இந்த மூஞ்சி கண்ணெல்லாம் வீங்கும். அப்போ இவங்களுக்குலாம் எதுக்கு மூஞ்சி அப்படி பஃப்பாக இருக்குது. நித்யானந்தா மூஞ்சியை பாரு. ஒரு பக்கம் ஒருத்தன் சொல்கிறான் அந்த ஆளுக்கு கிட்னி ஃபெயிலியர், அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அந்த மூஞ்சியை பார்த்தா ஏதோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஏன்னா பஃப்டப். 2-3 நாளாக ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குங்கம்மா. நித்யானந்தா இறந்துட்டா, இதுல இறந்துட்டான்னு சொல்றாங்க, நான் உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்னங்கம்மா நினைக்கிறீங்க? இவனை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு. பட் ஆனாலும் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோன்னா இந்த மக்களுக்கு கண்ணு திறக்கிறதுக்கு, புரியுதா? இப்போ நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்க நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி இந்த சாமியார் எங்களை ஏமாற்றிட்டாரு, அந்த சாமியார் எங்களை ஏமாற்றிட்டார், இவ்வளோ லட்சம் நாங்கள் இந்த சாமியார் கொடுத்துருக்கோம், அந்த சாமியாருக்கு பல கோடி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ யார் மேலே தவறு? மக்கள் மேலே தவறு. இந்த சாமியார்களை நம்பி இவனுங்கெல்லாம் மனுஷன், ஆசாமி, இவெல்லாம் மனுஷன். கொள்ளை அடிக்கிறதுக்கு இது ஒரு சாமி வேஷத்தை போட்டுட்டு ஊர் உலகத்தையே ஏமாச்சுங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, மனுஷன் பிறந்தவன் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்க போய் இந்த சாமியாருங்கிட்ட போய் இவங்க பிரச்சனை எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு அவங்க அதை யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் என்ன சொன்னார்னா, அவர் சாமியார்கிட்ட போய் அவன் என்னை மிரட்டுறான்னு சொல்கிறாரு, என்னை இது என்ன கைதியாட்ட வச்சுருக்கான். அதே மாதிரி தான் இந்த நித்யானந்தா என்னமோ பேச ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் திருவண்ணாமலை, அவர் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காரு, அவர் பெரிய ஆன்மீகவாதின்னா. ஆன்மீகவாதியெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களோட டான்ஸ் ஆட சொல்லுதான், இல்லாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அது அவன் மூஞ்சியே பாரு, குடிகார மூஞ்சி மாதிரி இருக்குது. இப்போது நம்மளும் இருக்கிறோம், நம்மளுக்கு வயசாயிருக்கு, எனக்கு வயசாயிருக்கு, ஓகே. இவங்களாட்டெல்லாம் அப்படி மூஞ்சி வீங்கிட்டு குடிச்சவங்களுக்கு தான் இந்த மூஞ்சி கண்ணெல்லாம் வீங்கும். அப்போ இவங்களுக்குலாம் எதுக்கு மூஞ்சி அப்படி பஃப்பாக இருக்குது. நித்யானந்தா மூஞ்சியை பாரு. ஒரு பக்கம் ஒருத்தன் சொல்கிறான் அந்த ஆளுக்கு கிட்னி ஃபெயிலியர், அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அந்த மூஞ்சியை பார்த்தா ஏதோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஏன்னா பஃப்டப். எதுக்காக உனக்கு அவ்வளோ சின்ன வயசு, உனக்கு ஒன்றும் பெரிய இந்த வயசுலாம் கிடையாது. அப்போது உன்னோட பழக்க வழக்கங்கள் சரியில்லை, ப்ளஸ் நீ பண்ணுற அயோக்கியத்தனம். தட் இஸ் ஓனாக பேசலாம் அவரை பற்றி, ஓகே. இப்போ இவனெல்லாம் நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கான்? இவெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. இவனால் நிறைய ஃபாரினர்ஸ் ஏமாந்து போகிறாங்க. அதே மாதிரி தான் அந்த ஜக்கி கிட்டியாட்டும் மற்ற சாமியார்கிட்ட இந்த வெளிநாட்டவங்க பாவம் ஆன்மீக ஒரு ஹிந்துவிசமை தேடி வராங்க. பட் நம்ம இப்படி பண்ணும்போது அவங்க விரக்தி அடைஞ்சிட்றாங்க. வெளிநாட்டுக்காரன் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டில் இருக்க அப்பாவி மக்களும். ஆனால் நான் என்ன சொல்கிறது, என்னோடய காணொலி பார்க்குறவங்கள, மக்களே
இந்த அயோக்கியர்களே நம்பாதீர்கள், இவங்களை நம்பி உங்கள் மனசுலேயே உங்கள் கடவுள் இங்கே இருக்கிறாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க இவ்வளோ விலைக்கு ஏற்றுனா தான் இந்த சாமியை கும்பிட முடியாது, அதெல்லாம் பொய். சாமிக்கு ஏற்ற விலைக்கு ஏற்று சொல்லி இல்லை, நம்ம திருப்திக்கு நம்ம ஏதோ இது செய்கிறோம் வைக்கிறோம் எல்லாம். அப்போ விலைக்கு இல்லாதவெல்லாம் சாமியை கும்பிட முடியாதா? இந்த ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் கேட்குறேன், இந்த ஒரு சில பொம்பளைங்க ஆம்பளைங்கெல்லாம் கதை பரிகாரம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. அது அப்போ வசதி இருக்கவன் தான் பரிகாரம் பண்ண முடியும், வசதி இல்லாதவனுக்கு அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ அவனுக்கு கடவுள் இல்லையா? அப்போ இந்த கடவுள் ஒரு பணக்காரங்க, நம்ம மோடி மாதிரி எப்படி மோடி கவர்மெண்ட் ஒரு பணக்காரங்களுக்கு மட்டும் இருக்குதோ அதே மாதிரி தான் கடவுளும். ஓகே, அப்போ இந்த நித்யானந்தத்தால் நாட்டுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னா ஒன்றும் கிடையாது, கேடுதான். இவங்கிட்டையும் எப்படி இந்த ஜக்கி எவ்வளோ பொம்பளைங்களை கெடுத்துருக்கானோ அதே மாதிரி தான் இந்த நித்யானந்தாவும். நம்மளே ஒரு தடவை பார்த்தோம் எப்படி அவன் அந்த நடிகை ரஞ்சிதா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி. அப்புறமேல அங்கேயும் ஒரு அப்பா 2 அழகான பிள்ளைங்களை இது பண்ணி அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இந்த எப்படி இந்த ஜக்கி கிட்ட அந்த காமராஜ் இது, ஆனால் ஒரு பொண்ணு ஓகே இது, பட் இந்த பிள்ளைங்க அப்படியே அழகு பிள்ளைங்க, அந்த அழகு பிள்ளைங்கள உள்ளார பிடிச்சி வச்சுக்கிட்டான். ஓகே, அந்த பிள்ளைங்கள என்ன மூளை செலவை பண்ணுறானோ அதுங்கெல்லாம் எங்களுக்கு சாமி தான் வேணும் சாமி தான் வேணும்னு சொல்லிட்டு இல்லாட்டி மிரட்டுறானோ கடவுளுக்கு தான் தெரியும் இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி அவங்கள இந்த கடவுள் ஏன் அழிக்கக்கூடாது? நிஜமாக செத்து போயிருந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் எல்லோரும் சொல்லலாம் இந்த ரெஸ்ட் இன் பீஸு ஓம் சாந்தி, இவனுக்குலாம் ஓம் சாந்தின்னு சொல்லக்கூடாது, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லக்கூடாது. இவெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, மனித லோகத்துக்கே ஒரு கேடு. இதில் எப்படி இவங்கெல்லாம் பெரிய மனுஷன் ஆகிறாங்கன்னா, இப்போ இந்த நித்யானந்தாவே மெட்ராஸில் ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ ஒரு டிஎம்கேல ஒரு பெரிய மந்திரியோட குடும்பமே இது பசங்க அந்த நித்யானந்தாவை நம்பி போயிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம். அப்போ என்னையும் கூப்பிட்டாங்க அந்த மீட்டிங்க்கு, அவர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுப்பாருன்னு சொல்லி. இப்போ நானும் எங்கள் மாமா தான் போயிருந்தோம் அந்த மீட்டிங்க்கு. இந்த ஆளுங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, இந்த நித்யானந்தாவோட்டும் இந்த ஜக்கி கட்டும் இந்த வாய் பேச்சு திறமை ஏதோ புருடா விடுறது, அது நம்மளுக்கு பாதி பேருக்கு என்னென்ன புரியாது. இவன் இந்த ஜக்கி சிரிப்பான் எடுத்துக்கலாம், அவனே அது என்ன எதுக்கு சிரிக்கிறானோ தெரியாது. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறான், கொஞ்ச நாளாக நான் 2043க்கு முன்னால் செத்து போயிடுவேன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். நீ இந்த வருஷம் செத்தாலும் 2043க்கு முன்னால் தான் செத்த. ஏன்னா முட்டாளுங்க கேட்டுட்டு இருக்க முட்டாளுங்க என் மாதிரி ஆள் அங்கே உட்காந்து கேட்கணும். நீ நாளைக்கு செத்து போயிட்டாலுக்கிற நீ இன்னும் 3 மாதம் 1 வருஷமே இருக்கிற சந்தேகம். அதுக்கெல்லாம் அது மனிதாபிமானம் அவங்க சீடர்கள்கிட்ட ஒரு ட்ராமா போடுறான். இந்த சீடர்கள் அறிவில்லாததுங்க. அதே மாதிரி இந்த நித்யானந்தாவுக்கு வாய் பேச்சு, இந்த வாய் கதை விடுறது. இந்த அமிர்த் மயக்கு அந்த வாய் கதை விட தெரியல, ஆனால் அது வேறு விதத்தில் ஒரு கதை நடத்திட்டு இருக்குது. அப்போ இந்த நித்யானந்தா மீட்டிங் நான் போனேன். அப்போ அவர் சொன்னார் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன் சரி, நான் எனக்கு நான் ஒரு இந்த புத்திஸ்ட் மந்திரம் ஒன்று ஜபிப்பேன். ஓகே, அப்போ அதோட அர்த்தம் எனக்கு தெரியாது, சும்மா நான் ஜபிக்கிறேன், அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாது. அப்போ அந்த அந்த மந்திரத்தை எழுதி அவனுக்கு அனுப்பிச்சேன், இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி. அதுக்கு பதிலே வரல. இது அந்த ஆள் ஏதோ கதை பேசிட்டு இருக்குது. அந்த ஆளோட குரல் எப்படி இருக்குதுன்னா, இந்த டிஎம்கேல மந்திரி ஒருத்தருக்காரு எஸ் முத்துசாமி, அந்த முத்துசாமி குரலும் அந்த பையன் குரலும் ஒரே மாதிரி. ஒரு சில நம்ம சொல்கிறோம் உங்கள் குரல் அவங்க மாதிரி இருக்கு. அப்போ கூட்டம் அப்படி அலமோதுது. அப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிங்க தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ஊக்கம் கொடுக்கறது. ஓகே, அப்போ இந்த சேலத்தில் நிறைய பேர் இவன் பண்ணுற அயோக்கியத்தனை தெரிஞ்சுட்டு அவங்கெல்லாம் அங்கே காரி துப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு ஜக்கியை பற்றி தெரியும். அதனால இவன் செத்தானா நான் என்னை பொறுத்த வரையிலையும் காட் இஸ் பிளெஸ்டு நான் நினைப்பேன். தனி இதுங்கெல்லாம் ஒழிட்டு, ஏன்னா இதுங்களால எவ்வளோ குடும்பங்க அழியுது, எவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை அழியுது. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாவம் என்ன பண்ணுறானோ அதுக்கு என்னத்துக்கு ஓடி போய் அங்கே உட்காந்துக்குதுங்களோ அது தெரியாது. அதனால நம்மளுக்கு தெரியாதப்போ நம்ம அதை இது பண்ணக்கூடாது. ஆனால் அங்கே ஏதோ தவறு நடக்குது. ஓகே, இப்போ எப்படி இந்த ஜக்கி இதுலையோ இவங்கெல்லாம் விட்னஸ் சொல்கிறாங்க. இப்போ எப்படி விட்னஸ் சொல்ல முடியும்?
வந்து அன்னைக்கு வந்து அந்த அவினாஷி புள்ள வந்து ஒன்று வெளியே ஓடி வந்து தற்கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தற்கொலை பண்ணிச்சா இல்லாட்டி இவங்க ஆட்களே அந்த கிணத்துல தள்ளி விட்டாங்கன்னா அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்போ விட்னஸ் சொல்ல சொன்னால் அப்படியே யாரும் ஒரு விட்னஸ்னாலே எவ்வளோ பேருக்கு தைரியம் இருக்குது. இந்த கோர்ட்டு நீதிமன்றங்கள் கேள்வி கேட்குறாங்க பாருங்க. ஒரு சமயம் பங்காள அடிகளார் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துச்சுருப்பான். அதுக்கப்புறம் இப்படி 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 சொல்லுவான். அப்படின்னா வளையலெல்லாம் கொடுக்கணும், இப்படி இப்படி இப்படின்னு சொன்னால் இந்த செயின் எல்லாம் கொடுத்தணும், தாலி முழுத்துக்கு கொண்டு கொடுக்கணுமாமா. அந்த இதில் போட சொல்லி உனக்கு ஆபத்து வருது, நீ அது தானம் கொடுத்தாதான் அப்போ அந்த தானம் கொடுத்துட்டு ஆபத்தெல்லாம் ஓடிடுமா. இதுதான் மக்கள் மேலே தான் தவறு. என்னென்னா மக்கள் இவங்களை நம்பி 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 என்னைக்கு இந்த மக்களெல்லாம் இது ரியலைஸ் பண்ணி இவங்களெல்லாம் சீவக்கடையில் தூக்கி அடிக்கிறாங்களோ அன்னைக்கு நாடும் உருப்படும், அவங்கவுங்க குடும்பங்களும் உருப்படும். இப்போது கோடி கோடியாக போய் கடன் வாங்கி போய் டொனேஷன் கொடுக்குறது, கோடி கோடியாக நம்ம கஷ்டப்பட்ட பணத்தை வந்துட்டு நகைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. சாமியார்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு நிஜமாக சித்தர் சாமியார்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசா பாசமே இருக்காது. அவங்கெல்லாம் என்ன எங்கேயோ போய் சாமியை தேடிட்டு போயிட்டுருப்பாங்க தியானத்தில். ஆனால் இங்கே இருக்குதுங்க இதுங்க வந்து BMW. அன்றைக்கி இன்னொரு சாமியார் ஒருத்தன் வந்தான், அந்தாலும் செத்து போயிட்டானுவா. அந்த சுச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பெருமாநல்லூர் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம காலேஜுக்கு வந்தார். வந்து அவர் காரை விட்டு இறங்க மாட்டாராம்மா. கார்லேயே அவருக்கு வந்து பாத பூஜை பண்ணுமாம்மா. என் ஃப்ரெண்டு நான் இந்த பாத பூஜையெல்லாம் பண்ணவே மாட்டேன் இவனுங்களுக்குலாம். இவனுக்கு என்ன அப்படி இறங்கி வர்றதுக்கு கூட முடியாது. அப்போ இவனுக்கு சுகம் கேட்குதோ ஒரு BMW, அதுவும் அந்த டாப் மாடலில் வந்துட்டு காருக்குள்ளாரியே உட்காந்துக்குது. நான் கழுக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த மாதிரி பைத்தியக்கார முட்டாள்தன நம்பிக்கையெல்லாம் எனக்கு நம்பியதில்லை. அப்போ வந்து சத்தியம் நம்ம நாய் குடிக்கிற ஆமான்னு சொல்லுது. ஓகே, ஆகையால் மக்கள் தான் தவறு செய்கிறாங்க, நீங்கள் தான் யோசிக்கணும். அப்புறமேல் போயிட்டு அவங்க அந்த போதையில் விழுந்துட்டு, அது ஒரு போதை. அந்த சாமியாருங்க பின்னால் போகிறதும் ஒரு போதை, ஒரு அடிக்ஷன். ஓகே, அப்போ வந்து இந்த சாமியார்கள் பின்னால் ஓடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் நிஜமாகவே நல்லது செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும்னா ஒரு 4 ஏழை பிள்ளைங்களை எடுத்து படிக்க வைங்க. நிஜமாகவே ஒரு நல்லவருக்கு யாருக்குன்னா கண்ணு போயிட்டு அந்த கண் பார்வை கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன ஒரு 10,000 ரொம்ப இருந்தா நீ வந்து கோடி கோடியாக போய் இந்த அயோக்கியனுங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து இந்த 10,000 ஒரு பிள்ளைக்கு படிக்க வைக்கிறதுக்கோ இல்லாட்டி ஒரு கண் ஆப்ரேஷனுக்கோ இதுக்கெல்லாம் கொடுக்கறது தவறே கிடையாது. ஓகே, நிறைய இருக்குது செய்யணும்னு நினச்சா சேவை. ஆனால் இவனுங்க வந்துட்டு அங்கேயே பாரு, அவனுங்க வந்து ஸ்கூல் நடத்துவான், காலேஜ் நடத்துவான், அதுக்கப்புறம் அங்கே டொனேஷன் வாங்குவான். அப்போ இவனுக்கு வந்து காசு வருதுல்ல, இவன் ஃப்ரீயாக நடத்துவான், இல்லாட்டி ஏதோ ஒரு நார்மல் ஃபீஸ் போட்டுக்கலாம். அப்போ அங்கேயும் நீ என்ன பண்ணுற, டொனேஷன் வாங்குற. அப்போ நீ சாமியாராக இருக்கிறவன் எதுக்கு நீ டொனேஷன் வாங்குற? நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸு இந்த சாமியார்கள் நடத்துறது என்ன அமிர்தமாய் டொனேஷன் வாங்கும், ஆனால் திருட்டுத்தனமாக வாங்கும். எதுக்கு? அப்போ அந்த யோகிதமே இல்லாதப்போ நீங்களே எதுக்கு சாமியை பேர் சொல்கிறீங்க? சாமி வந்துட்டு உங்களெல்லாம் அழிக்க போகுது. நிஜமாவே என் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நீ வேண்டிக்கோ கீதா, டெய்லி வேண்டிக்கோ, இவனுங்களால அழின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தனா அழிச்சிட்டு வரேன். நான் பார்க்குறேன் என் கட்டில் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நானும் டெய்லி கேட்பேன், கிருஷ்ணா சிவா ஏண்டா எங்கே இருக்கிறீங்க, இவனுங்களெல்லாம் எப்போ அழிக்க போறீங்க, நான் டெய்லி கேட்குறதா. ஒவ்வொன்றா வருது. இந்த நீதி அரசர்கள் கூட எடுக்கிறாங்க, என்ன இது பேச்சு வந்து ஊழல் இருக்கிறதா நீதிமன்றங்களில். இதை விட முட்டாள்தனமா ஒரு கேள்வி. அவங்க மனசாட்சிக்கே தெரியும். அந்த நீதி அரசர்கள் அவங்களே ஒரு வக்கீலா இருக்கும்போது என்னென்ன அங்க ஊழல் நடக்குது அவங்களுக்கும் தெரியும். தெரியாம ஒண்ணு. இந்த ஊடகங்கள் வந்து இந்த கண்ணை மூடிட்டு கதை பேசிட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த இங்கிலீஷ் ஊடகங்கள் எல்லாம் இதெல்லாம் உண்மையா இல்லாட்டி இதெல்லாம் ஒரு இது என்ன யூகமான்? என்ன யூகம்? நம்மளே பார்த்துருக்கோம், நம்ம கண்ணால எவ்வளோ நீதி அரசர்கள் அயோக்கியத்தனம் பண்றாங்க, எவ்வளவு ஊழல் பண்றாங்க, நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். ஒண்ணுமில்லை, இது எல்லாத்தையும் விட்டு நம்ம எல்லாரும் போய் பேசுறோம். அவங்க நீதிமன்றத்துல வேலை செய்த ஒரு பழைய ஜட்ஜஸ் ஒரு சிலர் நல்லவங்களும் இருக்காங்க, நம்ம எல்லாரும் கெட்டவங்க சொல்ல முடியாது, நல்லவங்களும் இருக்காங்க. அந்த நல்லவங்களும் சரி, ஒரு சிலர் கெட்டவங்களும் சரி வெளியே வந்து என்ன சொல்றாங்க, நீதிமன்றங்களில் வந்து ஊழல் இருக்கிறது, இது பெண்களை இது செய்யறாங்க, அவங்க தான் சொல்றாங்க. நம்ம அனுபவிச்சவங்க, நான்லாம் அனுபவிச்சாள், நான் என்ன கேட்டது உண்மை இது. ஆனால் நம்மள பேச விடுவாங்களா? நம்ம இப்போ சொல்ல முடியுமா? எந்த எவிடன்ஸ் கொண்டு வருவோம்?
எவிடன்ஸ் 30 வருஷத்துக்கு முன்னால் எந்த எவிடன்ஸ்? நான் அவன் மனசாட்சி நம்ம மனசாட்சி இதுதான் எவிடன்ஸ். ஸோ அதெல்லாம் முட்டாள் உலகத்தில் இந்த முட்டாளுங்க வந்துட்டு நம்மளை இது என்னமோ நினச்சிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு சக்தி. அது வந்து நான் இயற்கையை நம்புகிறேன். அந்த இயற்கை வந்து இந்த அயோக்கியர்கள் எல்லாத்தையும் அழிக்கணும். இந்த நித்யானந்தத்துக்காக இந்த ஊடகங்கள் ஒவ்வொரு கதை, அங்கே 3000 கோடி சொத்து இருக்குது, 4000 கோடி சொத்து இருக்குது, 10,000 கோடி சொத்து இருக்குது. அவனுக்கு அப்புறம் அடுத்தவன் கொள்ளடிப்பான். இப்போ நம்ம பார்க்கலையா புட்டுப்பர்த்தி சாய்பாபா இறந்தப்போ, ஆக்சுவலி அவர் 3 மாதத்துக்கு முன்னாலேயே இறந்துட்டாரு. அந்த ஐஸ் போட்டிக்குள்ளார் வச்சுட்டு அங்கே சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் நீ பெரிய சாமியாராக இருந்தா ஏன் வந்து உனக்கே அது அந்த கதி? இது விதி, மனிதன் பிறந்த விதி வந்து நம்ம அந்த விதியை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. எல்லாம் நான் சாமி அதுக்காக எனக்கு எந்த கெடுதலே வராதுன்னு நினச்சேன்னா அது பைத்தியக்காரத்தனம். ஃபஸ்ட்டு யாருமே இந்த ஆசாமிங்க யாருமே சாமி கிடையாது. மேபி ஒரு சிலருக்கு கடவுளோட அனுகிரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஓகே, மேபி பூர்வ ஜென்ம புண்ணிய காரியங்களோ இல்லாட்டி கர்மாவோ ஏதோ ஒன்று இருக்கட்டும். இல்லாட்டி அவன் உழைச்சி வந்தானோ இல்லை கொள்ளை அடித்து வந்தானோ எல்லாமே ஒரு கர்மா தான். அப்போ வந்துட்டு அதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு நினப்பு, அந்த பதவியில் இருக்க அவனுக்கு ஒரு நினப்பு, அப்புறமேல இந்த மாதிரி சாமியார்களுக்கு ஒரு நினப்பு. அவனுக்கு திருப்பி கேள்வி கேட்டால் கோவம் வரும். நீ பாரு நிறைய சாமியாருக்கு மூக்கு மேலே கோவம் வரும் டிங்குன்ட்டு. அவனுங்களை என்னமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு வந்து கடவுள், அவனுக்கு தான் கடவுள். கடவுள் கூட இவனுங்கிட்ட பிச்சை வாங்கணும். நிஜமே நான் நினச்சிக்கிறது. இப்போ இந்த சிவனை பார்த்து நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உன் பேரை சொல்லி ஒருத்தன் இந்த ஈஷாக்காரன் அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணை மூடிட்டு இருந்த இவ்வளோ வருஷம். இப்போ நீ என்ன சொன்ன? என்னை கூப்பிட்டுட்டு உன்னை கூப்பிட்டுருக்க அழிக்கிறதுக்கு. நீ என்னத்தை பண்ற? நான் கூப்பிட்டு என்னத்தை அழிக்க? நான் என்ன அழிக்க முடியும்? நான் டெய்லி இப்படி பேசிட்டு தான் இருக்க முடியும். ஓகே, ஆனால் இவங்களெல்லாம் இந்த கடவுள் நிஜமாக செத்து போயிருந்தா நான் சந்தோஷப்பேன். நாய் பிடிக்கிட்டு ஆமாம் ஆமான்னு விளாட்டு உடம்பாட்டுது. அதெல்லாம் செத்து இருந்தால் நான் சந்தோஷப்படுறேன். இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, அழிஞ்சு போட்டோம். செத்து இருக்காட்டி இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அழியிட்டோம். இந்த கிட்னி ஃபெயிலியர் சொன்னேன்னா அது அவனுக்கு என்ன தென்னாவட்டு. நான் வந்து இன்றைக்கி வந்து பாண்டேக்கு பேட்டி கொடுக்க அந்த ஒருத்தர் இருக்கிற அந்த பாண்டேன்ட்டு ஒரு ஜால்ரா, இந்த பிஜேபிக்கான இந்த தினத்தந்தியில் கதை விட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து பேட்டி கொடுப்பானாமா. அப்போ இந்த நித்யானந்தத்தை இந்த பிஜேபியில் இருக்கும் ஒரு சிலர், விஹெச்பியில் இருக்கவங்க, இந்த இந்து முன்னணி அவங்க பின்னால் ஓடினவங்களும் இருக்காங்க. அதே அயோக்கியர்கள் இந்த ஈஷா பின்னால் ஓடுறவங்களும் இருக்காங்க. இந்த அமிர்த் மாயி பின்னால் எல்லாம் இந்த சாமியார் வேஷம் போடுறவன் எல்லாமே 100% திருடனுங்க. நிஜமாவே ஒரு சித்தர் தான் அவங்க. யாரும் இந்த பூலோக இந்த என்ன சொல்றது, எனக்கு BMW கார் வேணும், பென்ஸ் கார் வேணும், ஆடம்பரத்தை விரும்பவே மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இது ஏது அதெல்லாம் நான் ஒன்றும் சாமி கிடையாது. ஆனால் என் சாமி வந்து எங்கே தப்பு நடக்குதோ பேசு கீதா, நீ கம்னு இருக்காத, நீ என்னாலும் பேசுன்னு தான் எனக்கு கேட்குறாங்க. அதான் நான் பேசுகிறேன். இதால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம இப்படி பேசியாவது ஒரு 4-10 அயோக்கியங்க ஒளியிட்டோம், ஒரு 4-10 குடும்பங்க கண்ணை திறந்து வரட்டும். இப்போது ஒரு புருஷன் சம்பாதிச்சு இருப்பார் வெளிநாட்டில். இந்த பொம்பளைங்க இங்கே உட்காந்துட்டு இந்த சாமியார்களை நம்பி சாமியார்களை கொட்டுன்னு கொட்டுங்க. நம்ம பார்க்குறோம். இப்போ அன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து ஒரு அம்மா ஃபோனில் பண்ணாங்க. ஒருத்தர் அன்றைக்கி வந்து திருவள்ளூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி யோகித்தமாக இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஒரு சாமியார் எங்களை மந்திச்சு போட்டு எங்களை வந்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு போய் இவங்கெல்லாம் எதுக்கு போகிறீங்க? எதுக்கு இது? இப்போ வந்துட்டு நானே எந்த சாமியார் காலையாவது நான் விழுவுறது பார்ப்பேன். நான் விழுமாட்டேன், எனக்கு தேவையில்லை. என் காலையும் யாரும் விழுவக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ஏன்னா விழுந்தால் அது எதுக்கு விழுவணும்? தேவையில்லை. ஆசீர்வாதம் வாங்குறது நினச்சேன்னா அதுவுமே சம்டைம்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்குது. தேவையில்லை, யாருமே விழ வேண்டாம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நம்ம ஆசீர்வாதம் ஒருத்தர் கூட மனசார நம்ம கொடுத்துக்கலாம். இதில் மனசில் வச்சுக்கிட்டு அதனால மக்கள் இந்த காணொலி மூலமாக நான் என்ன சொல்கிறதுன்னா, நித்யானந்தா செத்து போயிட்டா சந்தோஷமான ஒரு இது கேக் வெட்டுங்க எல்லாரும். நானா கேக் வெட்டுவாங்க செத்து போயிட்டானா. இல்லாட்டி பொழிச்சானா இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம். அவனுக்கு தான் கிட்னி ப்ராப்ளம். மூஞ்சியை பார்த்தா தான் தெரியுது, கிட்னி ப்ராப்ளம் மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த பெண்கள் பைத்தியக்காரங்க என்னத்தை அங்கே போயிட்டு என்ன கைலாசா என்னது எல்லாமே ஒரு ஃப்ராட். மோடிக்கு தெரியாமையா இருக்கும்போது இவங்க எங்கே இருக்கிறாங்க இல்லைன்ட்டு இந்த இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கும் அது ஒரு இது பங்கு.
அவனோட காசை இவங்க கொள்ளடிக்கிறது பார்ப்பாங்க. இப்போ ஜெயலலிதாவோட காசை இந்த கோடநாடு எஸ்டேட்டில் இருந்ததெல்லாம் பிஜேபிக்காரனும் இந்த இருக்கிற அதிமுகக்காரனும் கொள்ளடிச்சாங்க. கொடநாட்டில் அவங்களும் இருக்கும்போது அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கவே வேணாம். அந்த பணத்தை எல்லாம் எடுத்து மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யலாம். இப்போது இவங்கெல்லாம் 2 லட்சம் கோடி கொள்ளடிக்கும் போது மக்களுக்கு எவ்வளோ ஸ்கீம்ஸ் நல்லதெல்லாம், எவ்வளோ நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸு, நல்ல இது வந்து என்ன சொல்கிறது, ஹெல்த் சர்வீசஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் படிப்பு நல்ல அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணலாம். நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எவ்வளோ நல்லது பண்ணணும்னு நினச்சா. ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்ன பேராசைனா அந்த வைரம், அந்த வைடூரியம், இந்த காருக, இந்த வீடு ஒவ்வொருத்தன் வந்துட்டு 10,000 சதுரடி, இது கடைசியில போறது 6 அடி. அந்த மண்ணுக்குள்ள அந்த 6 அடி கூட இருக்காது. இதுல பீச்சில் இந்த ஃப்ளைட்ல இருந்து விழுந்துட்டு சீக்குள்ளார விழுந்துட்டு அந்த மீன் தின்னுடும். ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த காணொலியால் நான் மக்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறது என்னன்னா, இந்த போலி சாமியார்களை நம்பி உங்கள் குடும்ப வாழ்க்கைகள், உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கைகள். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு சாமியார் பைத்தியம், நான் இப்போ என் சாமியார் பொம்பளை பிடிச்ச ஒரு அடி அடித்தேன், நல்லா டங் சம்மென்ட்டு. ஏன்னா இதுங்க இப்படி எங்கள் அம்மா இப்படி தான் பைத்தியக்காரத்தனமாக டெய்லி வீட்டில் இருக்கு மாடு இருக்கும், டெய்லி 10-20 லிட்டர் பால் அங்கே போகும் அந்த சாமியார் இதுக்கு. ஒரு கோயிலில் ஒரு சின்ன வீடு தான், ஒரு 10க்கு 10 ஒரு சாமியார். எங்கள் அம்மா பைத்தியம் தான். இந்த சாமியார் போனவங்களாம் பைத்தியம். அவங்க பேச்சு கேட்டு குடும்பத்தை கெடுத்து விட்டுருவாங்க. ஐயா எனக்கு சாமியார் கண்டாலே பிடிக்காது, அயோக்கியங்க. அவனுக்கு பேசுறது பொய், எல்லாமே பொய். ஒருத்தர் வந்து கற்பூரத்தை கையில் வச்சு இப்படி ஆடுவான், ஒருத்தர் கற்பூரத்தை அப்படி வாயில போட்டு நாக்கில் போட்டு, இதெல்லாம் ஃப்ராடு. இதெல்லாம் என்ன செய்யறது, ஒரு என்ன கண் கட்டி வித்தன்னு சொல்லுவாங்க. அதனால மக்கள், கடவுள் எங்கேயும் இல்லை, கடவுள் இங்கே நம்ம மனசில் தான் இருக்காங்க. நம்ம வந்து சும்மா ஓம் நமச்சிவாயா இல்லாட்டி ஓம் நமோ நாராயணாய, நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ சும்மா இருக்கிற நேரத்தில் கண்டது ஆலோசனைக்கு போகாமல் ஓம் கூட சொன்னா, இதுக்கெல்லாம் இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை நக்கல் பண்ணுறவனா எவ்வளோ பேர் இருக்கிறான் அந்த திராவிடக்காரங்க. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க போய் அவங்க பொண்டாட்டியெல்லாம் கும்பிட்டுருக்கோம். ஆனால் இவனுங்க வந்து சாமி எதிர்ப்பு பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே நல்ல மனசு நல்ல குணம் இருந்தாலே போதும், எல்லாமே நல்லது தான். நன்றி.